ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கோழியை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருமிளகாத்தூள் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 6-7 விசில் வச்சுருக்கேன். இப்போது மசாலாஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரை முடி தேங்காய் சேர்க்குறேன். நான் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ இதுலேயே மிளகாத்தூள் கொஞ்சம், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா அதையும் வறுத்துட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வறுத்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை மட்டும் நான் சேர்க்குறேன். மற்ற மசாலாலாம் எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு இதையும் வதக்கினதையும் சேர்த்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மற்ற மசாலாவையும் அதில் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். நாட்டுக்கோழி குழம்பு முட்டை பொடி மாசோட கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சர்வ் பண்ண. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.